நைட்டு டின்னருக்கு தோசை மாவுல சப்பாத்தி மாவுல சரி சடனாக என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது ஞாபகம் வந்து இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டு வாங்கி எப்படியும் ஒரு 2 வாரம் இருக்கும். சரி இன்றைக்காவது செய்வோன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு லைட்டாக எண்ணெய் ஊற்றி காய்கறியெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து எக் ஃப்ரை பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் போட்டு மேஷ் பண்ணிவிட்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு, ஜஸ்ட்டு பெப்பர் ஃப்ரை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டது தான். சாஸ் எல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. நூடுல்ஸ் வந்து தனியாக ஆயில் ஊற்றி நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. கரெக்டாக செஞ்சு முடிக்கும்போது அமுல் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சரி அவங்க வரதுக்கு முன்னாடியே 1 பிளேட்டாவது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். அதுவும் ஃப்ளாப் ஆகி போச்சு. எனக்கு சில்லி சாஸ் பிடிக்காது, அதனால் டொமேட்டோ சாஸ் மட்டும் வச்சு நான் சாப்பிட்டேன். அமுலுக்கு டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்து பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டேன். அமுல் ட்ரை திஸ். என்ன ப்ரெசன்டேஷன் மாதிரி இருக்கு? சூப்பர். கெச்சப் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்குல்ல. கெச்சப்னால தான் இன்னும் சூப்பராக இருக்குது. எனக்கு மட்டும் ப்ரெசன்டேஷன் சொன்னேன், இனிமேல் சட்டியில் சாப்பிட்டுட்டு இருக்கிற. ஆமாம், வீடியோக்காக நான் தட்டில் கொடுப்பேன். நீ ஏன் பாத்திரம் கழுவுற? நான் தானே கழுவுறேன். படைச்சட்டியில் சாப்பிட்டா தெரியவா போகுது. வீடியோ எடுத்துட்டு இருக்க. ஏ சாப்பிட்டே முடிச்சுட்டா அப்புறம் என்ன வடச்சட்டி நக்கிட்டு இருக்கிற? வடச்சட்டியில் போட்டது இதில் இருக்க மசாலாவை சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதில் இருக்க மசாலாவை சாப்பிடும்போது இருக்கு பாரு, செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்களா? கமெண்ட் பண்ணுங்கள்.